அரசியல் வேணாம். அவருங்க கருணாஸ் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, நீங்க 200 கோடி ரூபா விட்டு வந்தது இல்ல, ஒரு 2000 கோடி ரூபா அடிக்க வந்ததா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அரசியல் இங்க பேச விரும்பல. இது ஒரு நல்ல பொன்மாலை பொழுதா இருக்கு. இன்னைக்கு நண்பரோட அங்க நம்ம ப்ரோ விஜய் மிகப்பெரிய அளவில் இங்கே கொண்டாடப்படுது. மலேசியாங்கிறது எப்பவுமே எந்த நடிகர் தனுஷா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், ஜெயம் ரவி இருக்கட்டும், எந்த உச்சக நட்சத்திரம் நாளைக்கு நடந்தாலும் அங்கே அவங்க சொந்த விழா மாதிரி தன் குடும்ப விழா மாதிரி தலையில தூக்கி வச்சு பயங்கரமா கொண்டாடுவாங்க. அது சரியான நேரத்துல துறையில இருந்து வந்தவர் தான் கருணாசும். அவரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அதே துறையில இருந்து வந்த விஜய் வந்து இப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இல்ல இல்ல அதை இப்ப பேசுறதுக்கு அதெல்லாம் அதை இப்ப பேச வேண்டிய இடம் இது இல்ல. நானும் ஆதரிச்சேன், அப்புறம் நானும் எதிர்த்து அவர் யாரால இறக்கி விடப்பட்டவர்னு தெரியுது, வெளிப்படையா தெரியுது. அதனால அவரு ப்ரோ வந்து தனித்துவமா வந்து இயங்கி ஒரு மக்கள் போராட்டமா எம்ஜிஆர் மாதிரியோ வந்திருந்தா ஒட்டுமொத்த நாடு அவர் கூட நிற்கும். ஆனா இது அப்படி அல்ல. அவர் பப்பட்டா இறக்கி விடப்பட்டிருக்காங்க. அதனால அவர் பயங்கரமான நடிகர், சிறந்த நடிகர். அது மக்கள் அதிகமா நடிகனா தான் விஜய் பார்க்க விரும்புறாங்க. இப்பவே பாருங்களேன், அங்க இது கடைசி படம், ஐயோ நடிக்க மாட்டாங்களே அப்படின்னு ரசிகர்கள் அவ்வளவு அதிகமா இருக்காங்க. நடிக்க தான் விரும்புறாங்க. அதுக்காக அரசியலில் வரக்கூடாது, ஒரு பதவிக்கு வந்து ஆட்சியை பிடிக்க கூடாதுன்னா சொல்லவே மாட்டேன். அது அவர் களத்தில் இறங்கி போராடி வருவார். நானும் களத்தில் இருப்போம். எல்லாம் இருக்கீங்க. தமிழக அரசு என்ன செய்யணும்? நிறைய செய்வாங்க. நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்ன எல்லாமே செய்யலாம், நிறைய செய்யலாம். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க என்னங்கிறத பத்தி எனக்கு அதிக தகவல் இல்லை. ஆனா விளையாட்டுத்துறை சிறந்த மேம்பட்டு இருக்கு. பாரா ஒலிம்பிக்ல பல மெடல்களை வாங்கியிருக்காங்க. அந்த பாரா ஒலிம்பிக்கு இன்னும் தகுதியானவர்களை உருவாக்கணும். நீங்க நம்ம அனுப்பணும். தமிழக அரசு பெரிய அளவுக்கு பண்ணும். இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டும் செய்யாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு செய்யுது. கண்கூட நான் பார்க்குறேன். அதற்காக பாராட்டுக்கள். இன்னும் மென்மேலும் இந்த அடுத்த பாரா ஒலிம்பிக்லாம் ஒரு 100 மெடலை கொண்டு வரலாம். இந்தியா சார்பாக தமிழ்நாடு கொண்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நாள் காலையில பூவாக்கு வெளியே பாருப்பா. ஆமா, 2006 பாப்போம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்துமஸ், பொங்கல் வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.